اختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين صدق الله مولانا العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم إني أحب العرب لأني عربي وكلام الله عربي وآخر الجنة عربي أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏகவல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஆமீன். அவரால் அனுப்பப்பட்ட எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சத்திய வாழ்க்கையை நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம்மை மீதும் வர இருக்கிற தொழுகையாளிகள் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் கருணை என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் டிசம்பர் 18 இன்டர்நேஷனல் அரபிக் டே என்ற அடிப்படையில் உலகளாவிய சர்வதேச அரபி தினம் நேற்றைய தினம் டிசம்பர் 18. அரபி மொழியை குறித்து உலகளாவிய அளவில் பெரும் ஆய்வுகளும் அதை குறித்து பல்வேறு வரலாற்று செய்திகளும் உலகம் முழுக்க பேசப்பட்டு வருகிற இந்த தருணத்தில் அரபி மொழியை குறித்து இந்த வார ஜுமாவில் சுருக்கமாக நாம் அறிய இருக்கிறோம். காரணம், இந்த அரபி மொழி என்பது நம்முடைய வணக்க வழிபாடுகளோடு கலந்த ஒரு முக்கியமான மொழி. காயிதேவின் சொன்னதை போல பிறப்பால் நாங்கள் தமிழர்கள், மார்க்கத்தால் நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்ன அடிப்படையில் நாம் பிறப்பால் தமிழர்களாக இருந்தாலும் நாம் தெரியப்பட வேண்டிய ஒரு பாஷை அரபி பாஷை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபி பாஷையை குறித்து ஒரு ஹதீஸில் சொல்லி தருகிற போது, வஹிபுல் அரப, நான் அரபியை கடுமையாக பிரியப்படுகிறேன். காரணம், அன்னனி அரபியுன், நான் ஒரு அரபியாக இருக்கிறேன், அரபி வம்சத்தில் பிறந்தவராக இருக்கிறேன். இரண்டாவது, கலாமுல்லாஹி அரபியுன், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் அரபியாக இருக்கிறது, அதனால் அரபியை நீங்கள் பிரியப்படுங்கள். கலாம் அஹ்லில் ஜன்னா அரபியுன், சொர்க்கவாசிகளுடைய பாஷை என்பது அது அரபியாக இருக்கிறது, அதனால் நீங்கள் அரபியை பிரியப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது எல்லா ஆளுநர்களுக்கும் சில தகவல்களை எப்போதுமே அடிப்படையாக எழுதுவார்கள். அதிலே சில முக்கியமான தகவல்கள் எல்லா தபாலிலையும் இடம்பெற்றிருக்கும். அந்நிய கலாச்சார பெண்களோடு நம்முடைய இஸ்லாமிய பெண்களை நீங்கள் கலக்க வைக்க வேண்டாம். அதே போல அந்நிய ஆடவர்கள் குளிக்கும் இடத்தில் இஸ்லாமியர்கள் குளிக்க வேண்டாம். அதே போல அல்லிமுல் அவுலாத் அல் அரப, அங்கே இருக்கிற இஸ்லாமிய ஆளுநர்கள் எல்லோருமே அரபி மொழியை அங்கே இருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும் என்று சில எப்போதுமே சில வரிகளை உமர் ரலியல்லாஹு தஆலா ஆளுநர்களுக்கு தபாலில் எழுதுவார்கள். அந்த அடிப்படையில் அல்லிமுல் அவுலாத் அல் அரபியா, குழந்தைகளுக்கு நீங்கள் அரபியை கற்றுத்தாருங்கள் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிற அழகான வழிமுறை. உலகத்தில் ஏறக்குறைய 20,000 மொழிகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. 20,000 மொழிகள். அதிலே சில 1000 மொழிகளுக்கு எழுத்துருவம் கிடையாது, வெறும் பேச்சினுடைய வடிவம் மட்டும் தான் இருக்கிறது.
எழுத்தினுடைய வடிவம் கிடையாத உலகத்தில் ஒட்டுமொத்தமாக 20,000 மொழிகள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது. பெரும்பான்மையான பேசப்படுகிற உலகத்தில் இருக்கிற மொழிகள் என்பது ஆய்வு செய்கிற குறிப்புகள் சொல்கிறது 4,000 மொழிகள் பேச்சு வழக்கில் இருக்கிறது. பேச்சு வழக்கில் 4,000 மொழிகள் இருக்கிறது. அதிலே செம்மொழி என்று எடுத்துக்கொண்டால் செம்மொழிக்கான வரைவு இலக்கணமாக, செம்மொழிக்கான அளவுகோலாக உலக மொழி பார்வையாளர்கள் ஆய்வாளர்கள் சொல்கிற கருத்து 1000 ஆண்டுகள் இருந்ததற்கான அடையாளங்கள் கிடைத்தால் அதை செம்மொழியாக அறிவிப்பார்கள். அந்த வகையில் உலகத்தில் வெறும் 9 மொழிகள் மட்டும்தான் செம்மொழிகளாக இருக்கிறது. அதிலே பெரிய பாக்கியம் தமிழர்களாக இருக்கிற நாம் செம்மொழியினுடைய சொந்தக்காரர்கள். நம்முடைய பிறப்பால் தமிழர்கள் என்று சொன்னதை போல நம்முடைய பிறப்பு செம்மொழியோடு தொடர்பு உடையது. வணக்க வழிபாடுகளான அரபி மொழியும் செம்மொழியோடு சம்பந்தமானது. அரபி மொழிக்கும் இன்றைக்கு இருக்கிற தமிழ் மொழிக்குமான பல கலாச்சாரங்கள், பல ஒற்றுமைகள் பல கிதாபுகளில், பல நூல்களில் பார்க்க முடிகிறது. தமிழில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் அரபி மொழியிலிருந்து தழுவிய வார்த்தைகளை தமிழில் சர்வசாதாரணமாக நாம் புழங்குகிற வார்த்தை முதற்கொண்டு நிறைய அரபி வாசகங்கள் தமிழிலே நிறைய கலந்துவிட்டது. அப்படி செம்மொழி என்கிற அந்தஸ்து பெற்ற 9 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று, அரபி மொழியும் ஒன்று. இந்த அரபி மொழியை பொறுத்தவரை முதலாக யார் பேசினார்கள் என்பதில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மத்தியில் கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மகனார் பெயர் ஷாம், அவருடைய மகனார் பெயர் அவுஸ், அவருடைய மகனார் பெயர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வரலாற்று ஆசிரியர்களின் பெரும்பான்மையான நபர்கள் நூஹ் நபியினுடைய மகனார் ஷாம் தான் இந்த அரபி பாஷையினுடைய ஆரம்ப மொழியை உருவாக்கியவர். இந்த நூஹ் நபியினுடைய மகனார் ஷாம் தான் நாம் பேசுகிற புழக்கத்தில் இருக்கிற அரபி வாசகத்தினுடைய வாக்கியங்களை அதை உருவகப்படுத்தியவர் ஷாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஆனால் குர்ஆனுடைய பல விரிவுரையாளர்கள், பல்வேறு மொழியியல் ஆய்வாளர்கள் அரபி மொழியை குறித்து பல ஆண்டு காலம் ஆய்வு செய்த பெருமக்கள் சொல்கிற கருத்து, நூஹ் நபியினுடைய மகன் ஷாம் அரபி மொழியை அவர் தோற்றுவித்தார். ஆனால் அதை உருவகப்படுத்தி கொடுத்து அரபி மொழிக்கான இலக்கண இலக்கியங்களை அதனுடைய பேச்சு வழக்கில் கொண்டு வந்தது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஷாமுடைய மகன் அவுஸ், அவுஸுடைய மகன் ஹூத், அவர்கள் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் தான் இந்த அரபி மொழியை உருவாக்கி தந்தார்கள். மக்களுக்கு மத்தியில் பேச்சு வார்த்தையில் கொண்டு வந்தது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அரபி மொழியை விஸ்தீர்ணப்படுத்தினார்கள். அரபி மொழியை சர்வதேச அளவில் உலகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று வரலாற்றில் சில பேர் நமக்கு கருத்து சொல்கிறார்கள். இஸ்மாயில் நபியினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரபி அல்ல. அவருடைய இப்ராஹிம் என்ற பெயர் அரபி அல்ல, அரபி அல்லாத பெயர். இப்ராஹிம் என்று சொன்னால் பிரியத்துக்குரியவருடைய மகன் என்பது அதனுடைய பொருள். இப்ரா என்பது ஒன்றும் ஹீம் என்பது ஒன்றும், இரண்டும் சேர்ந்ததுதான் இப்ராஹிம் என்ற வார்த்தை. 25 குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற 25 நபிமார்களில் 4 நபிமார்கள் மட்டும்தான் நேரடியாக அரபியோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 4 நபிமார்கள் மட்டும்தான் நேரடியான அரபியோடு, அரபி மொழியோடு நேரடி தொடர்புள்ள நபிமார்கள். மற்ற எல்லா நபிமார்களும்
அரபி அல்லாத பல பாஷைகளில் வந்த நபிமார்கள். குர்ஆனில் அல்லாஹ் வமா அர்ஸல்னா மிர் ரசூலின், இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பாஷையில் தான் அந்தந்த நபிமார்களை நாம் அனுப்பினோம். எல்லா நபிமார்களும் அரபிகள் அல்ல, எல்லா நபிமார்களும் பூர்வீக அரபி குடிமக்கள் அல்ல. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு வரலாறு சொல்லுகிற பாடம். இவைகளெல்லாம் அரபிகளுடைய உருவான வரலாறு. உலகத்தில் இருக்கிற மொத்த பாஷைகளில் அரபி பாஷை என்பது மிக மிக தொன்மையான, மிக மிக பன்மையான ஒரு பாஷை. சமீபத்தில் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஈஜிப்தினுடைய ஒரு பெரிய சுரங்கம் அது ஆய்வு செய்யப்பட்ட போது தமிழகத்தில் கீழடி என்கிற பகுதியில் தொடர்ந்து ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான மூல காரணம் அங்கே கிடைக்கப்பெறுகிற வரலாற்று எழுத்துக்கள், வரலாற்று பொருட்கள், அதனுடைய ஆண்டுகள் எத்தனை என்பதில் தமிழ் மொழியோடு அது ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அதுபோல அரபு நாட்டில் மிஸ்ரில் நடந்த ஒரு ஆய்வகத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய அரபி கல்வெட்டு ஒன்று அங்கே கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகளாவிய அளவில் அது பேசும் பொருளாக ஆனது. அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் காலம் ஏறக்குறைய நம்முடைய காலத்திலிருந்து 4000 ஆண்டு காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்படி அரபி பாஷை என்பது உலகத்தில் இன்றைய நடப்பில் பொறுத்தவரை சுமார் 50 கோடி மக்கள் அரபியினுடைய தாய்மொழியாக கொண்டவர்கள். அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் சுமார் 50 கோடி மக்கள். அரபி பேசக்கூடிய மக்கள் என்ற ஆய்வுகள் சொல்லுகிற போது சுமார் 200 கோடி பேர் அரபி பேசும் மக்களாக உலகத்தில் இருக்கிறார்கள். சீன மொழியோடு அரபி மொழிக்கு இருக்கிற மிகப்பெரிய போட்டி. அரபனுடைய மொழியோடு சீன மொழிக்கு வியாபாரத்தினுடைய வழக்குகளில் ஆங்கிலத்திற்கு அடுத்தபடியாக சீன பாஷை முன்னுரிமை இருக்கிறதா அல்லது அரபி பாஷைக்கு முன்னுரிமையா என்பதில் வியாபாரிகளுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கிறது. சில அரபு நாடுகள் கூட அரபி பெயரை எழுதாவிட்டால் எங்களுடைய நாட்டில் விற்பதற்கான உரிமம் இல்லை என்கிற அடிப்படையில் சில நாடுகள் அரபியின் மீது தீராத ஒரு வெறி கொண்ட நிலையில் சில அரபு நாடுகள் இருக்கிறது. நாம் நமக்கு தேவையான அளவில் அரபி என்பது பெருமானார் பயன்படுத்திய பாஷை, குர்ஆன் நமக்கு பேசுகிற பாஷை, சொர்க்கத்திற்கான மொழி அரபி. இந்த அடிப்படையில் அரபி பாஷை என்பது நமக்கு வணக்க வழிபாடுகளோடு கலந்த பாஷை. வணக்க வழிபாடுகளோடு கலந்த இந்த பாஷையை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அரபியினுடைய உச்சரிப்பு என்ன, அரபியினுடைய உச்சரிப்பு மாறுகிற போது பொருட்களுடைய அர்த்தங்கள் எப்படியெல்லாம் மாறும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு வெளியில் இருக்கிற சில பேருக்கு பெரிய சந்தேகம் இதுதான். எதற்கு நீங்கள் அரபியில் பாங்கு சொல்கிறீர்கள்? எதற்காக வேண்டி நீங்கள் அரபியில் தொழுகை நடத்துகிறீர்கள்? நிகாஹுடைய குத்துபாக்களில் ஏன் நீங்கள் அரபியில் ஓதுகிறீர்கள்? அப்படி என்ன அதிலே இருக்கிறது என்பது போன்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இன்றைக்கு இருக்கிறது. நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம், இஸ்லாம் என்பது சர்வதேச மார்க்கம். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய ஒரு மாநிலத்தை உள்ளடக்கிய மார்க்கம் அல்ல, இது உலகளாவிய மார்க்கம். இதை எங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஹஜ்ஜுக்கு செல்கிற போது, உம்ராவிற்கு செல்கிற போது அங்கே காபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று கொண்டு இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற போது அந்த தக்பீருடைய கையை உயர்த்தி கட்டுகிற அந்த தொழியும் சரி, இமாம் ருக்கூவுக்கு செல்கிற போதும் சரி, இமாம் சுஜூதிற்கு செல்கிற போதும் சரி, அல்லாஹு அக்பர் என்று அவர் நீட்டி முழங்கி முடிக்கிற போது சுற்றிலும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஒரு ஓசையை கேட்டு
அப்படியே எல்லோருமே ஒரே அளவில் ஒரே நிலைகளில் அமருவதை பார்க்கிற போது இந்த அரபி என்பது சர்வதேச மொழி. வெறுமனே நம்முடைய மாநிலம் மாவட்டம் என்கிற மொழி அல்ல, உலகளாவிய மொழி என்கிற காரணத்தினால் பாங்கு தமிழில் சொல்லப்பட்டால் என்ன நடக்கும்? ஒரு தமிழ் தெரியாத ஒருவர் நின்றிருந்தால், தமிழ் தெரியாத ஒருவர் மஹல்லாவிலே இருந்தால் அவருக்கு பாங்கினுடைய அறிவிப்பு புரியாது. தொழுக வைக்கிறோம், அரபியிலே குத்துபா ஓதுகிறோம். நிறைய பேருக்கு சந்தேகம், அரபியிலே குத்துபா 2 குத்துபாக்கள் மெம்பரிலே ஓதப்படுகிறது. பெருமானார் கற்றுக் கொடுத்த அமைப்பு அப்படி. பெருமானார் அரபியிலே நின்று கொண்டு முதல் குத்துபாவை ஓதினார்கள், அரபியிலேயே ஓதினார்கள், முடித்தார்கள், மீண்டும் அமர்ந்தார்கள், மீண்டும் எழுந்தார்கள், மீண்டும் குத்துபா ஓதினார்கள், பெருமானார் இறங்கினார்கள். பெருமானார் காட்டி கொடுத்த வணக்கவியலில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நாம் ஒருபோதும் தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல, தமிழுக்கு எதிராக அரபியின் மீது கடும் தீராத ஒரு வெறி கொண்டவர்கள் அல்ல என்பதை நாம் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதே ஜுமாவில் தமிழிலேயே நாம் பயான் பேசுகிறோம், தமிழிலேயே மக்களிடத்திலே உரையாடுகிறோம். தொழுகை முடிந்ததும் தமிழிலேயே நாம் பிரார்த்தனை செய்கிறோம், நிக்காஹ் நடத்தி வைக்கிறோம். நிக்காஹ் நடத்தி வைத்ததற்கு பின்னால் அந்த நிக்காஹுடைய துஆவில் தமிழிலேயே நாம் துஆக்களை கேட்கிறோம். தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் முழுக்க முழுக்க தமிழிலேயே செய்ய வேண்டும் என்பது அது தமிழ் வெறியர்களுடைய வெளிப்பாடு. அந்த இலக்குக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. பல பேருக்கு சந்தேகம், நிக்காஹ் குத்துபா சொல்லிக் கொடுப்போம், நிக்காஹ் குத்துபா சொல்லிக் கொடுக்கிற போது யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. 90% பேருக்கு அரபியினுடைய அந்த வார்த்தை சொல்லித் தருகிற போது பரிபூர்ணமாக அந்த உச்சரிப்போடு அவர்களால் சொல்ல முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது என்ற வார்த்தைக்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்பது அதனுடைய பொருள். அஷ்ஹது என்பதற்கு மாறாக அஸ்ஹது என்று சொன்னால் நான் விரித்து வைக்கிறேன் என்பது அதனுடைய பொருள். நான் சாட்சி சொல்கிறேன் என்கிற வார்த்தை வேறு. அஸ்ஹது என்று சொன்னால் நான் விரித்து வைக்கிறேன், ஒரு பெட்ஷீட்டை, ஒரு பாயை, ஒரு பொருளை விரித்து வைக்கிறேன், கடை விரித்து வைக்கிறேன் என்பது அதனுடைய பொருள். உச்சரிப்பு மாறுகிற போது அர்த்தங்கள் மாறிவிடும், நோக்கங்கள் சிதைந்து போய்விடும். அதனால் தான் அரபியினுடைய உச்சரிப்பு மிக மிக முக்கியமானது. குர்ஆனில் பல இடத்தில் நீங்கள் கேட்ட வார்த்தை خلق என்ற வார்த்தை. خلقல்லாஹு ஸமாவாதி வல் அர்த, அல்லாஹ் வானம் பூமிகளை எல்லாம் படைத்தான் என்பது அதனுடைய பொருள். خلق என்று சொல்லி தொழுகையில் ஒருவர் ஓதினால் அந்த தொழுகை சரியாக ஆகிவிடும். خلق என்று ஓதுவதற்கு பகரமாக ஒருவர் அலக என்று ஓதினால், ஹலக என்று ஓதினால் அல்லாஹ் மொட்டை அடித்தான் என்று அதனுடைய பொருள். நேர் மாறான பொருள், வானம் பூமிகளுக்கு அல்லாஹ் மொட்டை அடித்து விட்டான் என்பது அதனுடைய பொருள். குர்ஆனுடைய மார்க்கத்துடைய வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் ஓதி தொழுகையிலே ஒருவர் அலக என்று ஓதி விவரம் தெரிந்த ஒருவர் பின்னால் நின்றிருந்தால் ஒட்டுமொத்த தொழுகையும் வீணானதாக ஆகிவிடும். காரணம், அல்லாஹுவை குறித்து கொச்சைப்படுத்துகிற வார்த்தை, அல்லாஹுவை குறித்து கிண்டல் செய்கிற வார்த்தை. விவரம் தெரியாதவர்கள் பின்னால் இருந்தால் எல்லோரும் மன்னிக்கப்படுவார்கள். விவரம் தெரிந்த ஒருவர் பின்னால் மௌனமாக பின்னால் இமாமை பின்பற்றி இவர் தவறாக ஓதுவதை சொல்லாமல் மௌனமாக நின்றிருந்தால் எல்லோருடைய தொழுகையும் அல்லாஹ் பாலாக ஆக்கி விடுவார். அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிற வார்த்தை. அதே போல நான் சொல்லுகிற வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தை ஒரு எழுத்து மாறினாலும் நேர் தலை குப்புற அர்த்தம் மாறிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம் என்கிற வார்த்தை சாந்தி சமாதானம் என்பது அதனுடைய பொருள். அதே அந்த லாமை எடுத்து விட்டு அஸ்ஸாமு என்று சொன்னால் உங்களுக்கு விரைவில் மரணம் உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருள். ஒருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நீங்கள் நிம்மதியோடு
எல்லா வகையான ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு வாழ்வீராக என்கிற அர்த்தம் மாறி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நேர் மாற்றமாக உங்களுக்கு கூடிய விரைவில் மரணம் உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருள். அரபியினுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் மாறினாலும் உச்சரிப்பு மாறினாலும் திருமணத்தை குறித்து சொல்லிக் கொண்டே வந்தேன். திருமணத்தில் உச்சரிப்பு மாறுகிற போது அதை கேட்கிற நாம் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிறோம். அதிகம் குறிப்பாக நிறைய பேருக்கு சந்தேகம், ஏன் நீங்கள் அரபியில் சொல்லிக் கொடுத்து அதற்கு அடுத்து தமிழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பல பேர் நேரடியாக தமிழிலேயே திருமண அந்த ஒப்பந்தத்தை சொல்லி தருகிறார்களே என்ற பல பேருக்கு பல சந்தேகங்கள் உள்ளது. மார்க்கத்தை பொறுத்தவரை பெருமானார் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் மார்க்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சுய இஷ்டத்திற்கு மார்க்க சட்டங்களை நாம் வளைத்துவிடக் கூடாது என்பது மிக மிக முக்கியமான ஒரு சட்டம். அந்த அடிப்படையில் நாம் நிக்காஹை செய்து வைக்கிற போது பெண்ணுடைய தந்தையினுடைய கையையும் பிடிப்போம், இந்த பக்கம் மாப்பிள்ளையினுடைய கையையும் பிடிப்போம். கையையும் பிடித்து ஒப்பந்தம் செய்து வைப்போம். அந்த ஒப்பந்தத்தினுடைய ஒரு வார்த்தை ஜவ்வஜ்துக, உனக்கு திருமணம் முடித்து வைக்கிறேன் என்கிற அரபி வாசகம். ஜவ்வஜ்துக என்கிற வாசகம். அன்கஹதுக, நிக்காஹ் செய்து வைக்கிறேன் என்கிற வாசகம். இந்த வாசகத்தை தமிழில் சொன்னால் என்ன என்று பல பேர் கேட்கலாம். தமிழுடைய வார்த்தை என்பது நேரடியாக திருமண வார்த்தை, திருமணம் என்கிற வார்த்தை. திரு என்று சொன்னால் கண்ணியமான என்பது அதனுடைய பொருள். மனம் என்று சொன்னால் உள்ளம் என்பது அதனுடைய பொருள். திருமணம் என்கிற இந்த தமிழ் வாசகம் நாம் நடத்தி வைக்கிற நிக்காஹுக்கு தூரமான வாசகம். ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் செய்கிற போது மிக தெளிவாக ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். திருமணம் என்பது நல்ல உள்ளம் என்பது அதனுடைய பொருள். நல்ல உள்ளமாக உங்களை ஆக்கி வைக்கிறேன் என்கிற தமிழுடைய மொழிபெயர்ப்பு அரபியினுடைய நிக்காஹ் என்கிற வார்த்தைக்கு அது பொருந்தவே பொருந்தாது. அதனால் தான் பெருமானார் சொல்லிக் கொடுத்த அன்கஹதுக வஸவ்வஜ்துக, உனக்கு நான் நிக்காஹ் செய்து கொடுக்கிறேன் என்கிற அரபியினுடைய நிக்காஹ் என்கிற பதம், நிக்காஹ் என்கிற வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியமானது. சில வார்த்தைகளுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கிடையாது. உதாரணத்திற்கு பரக்கத் என்கிற அரபி வாசகம். பரக்கத் என்கிற அரபி வாசகத்திற்கு நேரடியான தமிழ் மொழிபெயர்ப்பு சில பேர் தமிழில் மிக உயர்ந்த இஸ்லாமிய அறிஞர்களாக காணப்பட்டவர்கள் சொன்ன வார்த்தை அபிவிருத்தி என்பது பரக்கத் என்று சொல்லி தந்தார்கள். சில பேர் பரக்கத் என்றால் அதிகம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சில பேர் பரக்கத் என்றால் தமிழில் வாய்ப்பு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த பரக்கத் என்கிற அரபி வாசகத்திற்கு நேரடியான அரபி தமிழ் மொழிபெயர்ப்பு கிடையாது. மணமக்களை பார்த்து பெருமானார் வாழ்த்து சொன்ன அழகான வார்த்தை பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக்க அலைக்குமா என்று சொல்லி தருகிறோமே, இந்த வார்த்தையை நேரடியாக மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் மொழிபெயர்ப்பு செய்கிறோம். இந்த மொழிபெயர்ப்பிற்கு 90% அரபி தமிழ் பேசக்கூடியவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் என்கிற இந்த தர்ஜுமா தவறானது. அர் ரஹ்மான் என்பதற்கு வேறு அர்த்தம், அர் ரஹீம் என்பதற்கு வேறு அர்த்தம். நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்காத காரணத்தினால் தான் ஒரு காலத்தில் தர்ஜுமா குர்ஆன் செய்யக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த ஆலிம்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குர்ஆனுக்கு தர்ஜுமா செய்ய முடியாது. தர்ஜுமா செய்கிற அந்த பெயரில் ஏதேனும் உங்களுக்கு சௌகரியமான தமிழ் வார்த்தையை சேர்த்தால் பிற்காலத்தில் வரக்கூடிய தமிழ் மக்கள் இந்த வார்த்தையை பார்த்து தவறான மொழிபெயர்ப்பை எடுத்துக் கொள்வார்கள் என்கிற காரணத்தினால் கிட்டத்தட்ட 1920 வரையிலும் தமிழ் தர்ஜுமா என்பது கிடையாது. தமிழ் தர்ஜுமா செய்யப்பட்டு எந்த அரபி மதரசாக்களும் அதை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் நேரடியாக
எத்தனையோ குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்கவில்லை. இந்த அரபி பாஷைக்கும் தமிழ் பாஷைக்குமான நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் நாம் குதுபா ஓதுவதும் சரி, தொழுகை நடத்துவதும் சரி, இது முழுக்க முழுக்க அரபி பாஷையோடு சம்பந்தப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த அரபி பாஷை, மிக உயர்ந்த அரபி பாஷையை நாம் சரிவர எழுத்து உச்சரிப்புகளோடு நம்முடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட பெயர்கள் என்பதை, இந்த பாஷை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் கடைகளுக்கு பெயர் வைக்கிற போது ஒரு காலத்தில் அரபி பெயர்களை பரக்கத் என்றும் ரஹ்மத் என்றும் அரபி பெயர்களை வைத்த காலங்கள் மாறி போய் இன்றைக்கு யாரும் அரபி பெயர்களை கடைகளுக்கும் சரி, சில பேர் அட்வான்ஸாக போய் மக்களுக்கு கூட பெயர் வைக்கிற போது பொதுவான பெயர்களை வைக்கிற ஒரு காலகட்டத்திற்கு இன்றைக்கு வந்து விட்டோம். வியாபார ரீதியாக இன்றைக்கு அரபி நம்மிடமிருந்தும் இன்றைக்கு விடைபெற்று விட்டது. அரபி பாஷையை பிரியப்படுங்கள், அரபி பாஷையிலே அது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பாஷை என்று சொல்லப்பட்ட அரபி பாஷை இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆலோசனை செய்கிற போது பெயரை கேட்டாலே பயப்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே வந்துவிட்டது. ஆனால் இதே அரபி பெயரை வைத்து இங்கே இருக்கிற எத்தனையோ தீய சக்திகள் அரபி பெயரை வைத்துக் கொண்டு உலகளாவிய பெரும் வியாபாரத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் அரபி பெயரை வைப்பதில் இன்றைக்கு நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நாம் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வருத்தமான செய்தி, குழந்தைகளுக்கு நாம் பெயர் வைக்கிறோம். அன்றைய காலத்தில் ஆண்களை அழைத்து நீங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வையுங்கள் என்று சொன்ன காலம் எல்லாம் இன்றைக்கு மாறி போய்விட்டது. எல்லாமே இன்டர்நெட்டினுடைய கிட்டத்தட்ட அந்த பெயரை பார்ப்பதும், கூகுளிலே பெயரை பார்ப்பதும், அந்த பெயருக்கான அர்த்தத்தை அந்த கூகுளிலேயே தருகிறது. எல்லாமே இன்றைக்கு மாறி போய்விட்டது. அதனுடைய விளைவு என்ன? நல்ல நபிமார்களுடைய பெயர்களை நாம் இழந்து விட்டோம். சஹாபாக்களுடைய பெயர்களை இழந்து விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நபிமார்களுடைய பெயரை வையுங்கள், அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பெயரை வையுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பெயர்கள் எல்லாமே இன்றைக்கு மாறி போய் வித்தியாசமான, வருகிற போது எங்களுக்கு வாயில் இதுவரையும் கேள்விப்படாத நல்ல ஒரு பெயரை சொல்லுங்கள் என்கிற யதார்த்த மனநிலை இன்றைக்கு குழந்தைகளை பெற்றெடுக்கிற பெற்றோர்களுக்கு வந்துவிட்டது. பெயர் வைப்பதில் நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயரை வைக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல குழந்தைகளுக்கு பேரித்த பழத்தை எடுத்தார்கள், தன்னுடைய வாயிலே போட்டு மென்றார்கள், அதனுடைய ஒரு சிறு பகுதியை எடுத்தார்கள், குழந்தையினுடைய வாயிலே வைத்துக் கொடுத்தார்கள். இன்றைக்கு அதுவெல்லாம் இன்றைக்கு தாண்டி போய்விட்டது. பெருமானார் இன்னொரு ஹதீஸில் குழந்தைகளுக்கு தேனை தொட்டு வைத்துக் கொடுத்து பெருமானார் பெயர் வைத்தார்கள் என்று ஹதீஸிலே இருக்கிறது. இன்னும் சில இடங்களில் அரபியினுடைய தொடர்பு இஸ்லாமிய மக்களுக்கு குறைந்து வருவதை விளைவு அரபி பெயரை தமிழாக ஆக்கி சில இஸ்லாமியர்கள் பெயர் வைக்கிற ஒரு மோசமான சூழலை இன்றைக்கு நாம் கேட்டு வருகிறோம். உதாரணத்திற்கு இனியவன் என்று பெயர் வைக்கிறார்கள். இது அரபியிலிருந்து மாற்றப்பட்ட பெயர் என்று வியாக்கியானம் சொல்கிறார்கள். அரபியிலிருந்து எடுக்கப்பட்டு தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டு இனியவன் என்கிற பெயர். இது நான் பூர்வீகமாக முஸ்லீம் தான், ஆனால் தமிழ் வெறியனாக இருக்கிறேன், தமிழின் மீது அதீத பற்றுள்ளவனாக இருக்கிறேன் என்கிற பெயர் வழிகளில், இது போன்ற தவறான வழிமுறைகளில் இஸ்லாமிய பெயர்கள் அரபி மோகம் இன்றைக்கு நமக்கு மத்தியில் குறைந்து வருகிறது. சென்னையினுடைய ஒரு கல்லூரியில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. அரபு நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் சென்னையிலே இருக்கிற கல்லூரிக்கு அங்கே இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதிலே அவர்கள் பேசுகிற போது ஒரு குறிப்பிட்ட அதிகம் சதவீதம் இஸ்லாமியர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்கிற நிபந்தனையின் அடிப்படையில் இஸ்லாமியர்களை தேர்ந்தெடுத்தார்கள்.
அங்கே இருந்த ஏறக்குறைய நிறைய இஸ்லாமிய மக்கள், அந்த படிக்கிற கல்லூரி மாணவர்கள், படித்து முடித்தவர்கள் அந்த இன்டர்வியூவிலே கலந்து கொண்டார்கள். கடைசியாக தேர்வு செய்யப்பட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கேள்விகளுக்கு பதில் சொன்னவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாமல் வேறு சில காரணங்களை முன்வைத்து தேர்வு செய்யப்பட்டார்கள். கல்லூரி நிர்வாகம் அவரிடத்திலே விளக்கம் கேட்டது. மதிப்பெண் இன்டர்வியூவை நாங்களும் அதை பார்த்து கொண்டிருந்தோம். நன்றாக மதிப்பெண் எடுத்தவர்களை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டீர்கள் என்று கேட்டபோது அரபு நாட்டை சார்ந்த அந்த கம்பெனி சொன்ன விளக்கம், இஸ்லாமியர்களை நாங்கள் ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்தோம், அதற்காக வேண்டி நாங்கள் ஆய்வு செய்தது 500 பேர். இந்த 50 பேர் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்றால், வந்தவுடன் யார் சலாம் சொன்னார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். பேசுகிற போது அவருடைய வார்த்தைகளில் எங்காவது இன்ஷா அல்லாஹ் அல்லது அல்லாஹ்வை குறித்த இஸ்லாமிய கலாச்சாரம் ஒட்டி இருக்கிறதா என்று நாங்கள் பார்த்தோம். சில பேர் நல்ல விளக்கங்களை சொன்னார்கள், ஆனால் கடைசி வரை சலாம் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தேர்வு செய்யவில்லை என்று சொல்லி அந்த கல்லூரிக்கு அரபு நாட்டு நிர்வாகம் விளக்கம் அளித்ததாக நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய மக்களுக்கு என்னதான் நாம் தமிழில் இருந்தாலும் நம்முடைய மக்களுக்கு சலாம் சொல்லிக் கொடுப்பதும், அரபி பாஷையோடு நம்முடைய மக்களை ஐக்கியப்படுத்துவதும், அரபி பாஷையை பெருமானார் விரும்பிய பாஷை என்று சொல்லி அதை படிப்பதற்கு ஆர்வம் காட்டுவதும் நம்முடைய பெற்றோர்களின் மீது, சமூகத்தின் மீது கட்டாய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் பிரியப்பட்ட அந்த அரபி பாஷையை, பெருமானார் விரும்பிய அந்த புனிதமான அரபியோடு நம்மை எல்லாம் ஐக்கியப்படுத்தி அருள் புரிவானாக. எல்லா வகைகளிலேயும் இஸ்லாமிய கொள்கைகளையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் இஸ்லாமிய சின்னங்களையும் பாதுகாக்கிற, அதன் மீது பிரியம் கொள்கிற நல்ல முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக.